வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 இந்த எக்ஸாமுடைய சேஃப் கம்யூனல் ரேங்க் VA1 ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இதில் ஒரு கேட்டகரிக்கும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி முஸ்லீம் ஒரு கேட்டகரிக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு என்னென்ன சேஃப் ரேங்க் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி, இப்போ பிசி அப்படின்னா அதில் ஜென்ரல் எவ்வளோ இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எவ்வளோ இருக்குது, உமன் எவ்வளோ இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் நம்ம போட்டிருந்தோம். அதை பார்த்துக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ, இதில் ஒரு கேட்டகரிக்கும் என்ன சேஃப் கம்யூனல் ரேங்க் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ளஸ் உமன் டோட்டல் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியில் ஜென்ரல், ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன், உமன் பிஎஸ்டிஎம் இந்த 4 கேட்டகரி சேர்த்து ஜென்ரல் ப்ளஸ் உமன் டோட்டல்னு கொடுத்துருக்கேன். ஸ்பெஷல் கேட்டகரி டோட்டல் அப்படின்னா விடோ, விடோ பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம், ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சனில் ஜென்ரல், உமன் அது எல்லாமே சேர்த்து ஸ்பெஷல் கேட்டகரி டோட்டல் கொடுத்துருக்கேன். இந்த 2 டோட்டலும் ஆட் பண்ணால் கிராண்ட் டோட்டல் இப்போ ஜென்ரலில் 717 இருக்குது. அதே போல் பிசியில் 620, எம்பிசி 472, எஸ்சி 454, எஸ்சிஏ 74, எஸ்டி 76, பிசி முஸ்லீம் 83. ஸோ டோட்டலாக ஜேஏ விஓ போஸ்டில் 2496 வேகன்சி இருக்குது. இதில் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இந்த சேஃப் கம்யூனல் ரேங்க்ல அந்த அளவு கான்ட்ரிபியூஷன் இருக்காது. நம்ம அவங்கவுங்க கம்யூனலுக்கு இருக்க வேகன்சி பிளஸ் ஜென்ரல் டேர்ன்ல இருக்க ஆக்குபேஷன் ஆஃப் வேகன்சி இதை கால்குலேட் பண்ணி தான் சேஃப் கம்யூனல் ரேங்க் நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்குபை இன் ஜென்ரல் டேர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிசி இருக்காங்க அப்படின்னா இந்த ஜென்ரல்ல இருக்க 628 வேகன்சில ஒரு மேக்சிமம் 280 வேகன்சி பிசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ டோட்டலா 541 பிளஸ் 280 821 இவ்வளோதான் மேக்ஸிமம் வேக்கன்சி பாசிபிலிட்டி. அப்போ அவங்க கம்யூனல் ரேங்க்ல ஒரு 850 to 900 இந்த ரேஞ்சில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல எம்பிசிக்கு ஒரு 180 ஜென்ரல்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 394 பிளஸ் 180 இதை சேர்த்தா 574, ஒரு 600ல இருந்து 650 வரைக்கும். அதே போல எஸ்சிக்கு 412 பிளஸ் 70 482, ஒரு 500ல இருந்து 550 வரைக்கும் கம்யூனல் ரேங்க் இருந்தா எஸ்சிக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ 65 பிளஸ் 25 90, ஒரு 100ல இருந்து 110 120 வரைக்கும். அடுத்து எஸ்டிக்கு 74 பிளஸ் 20 94 மேக்சிமம் பாசிபிலிட்டி. ஸோ ஒரு 100ல இருந்து 110 அதுவும். பிசி முஸ்லீம்ல 68 பிளஸ் 30 98, ஒரு 110ல இருந்து 120 வரைக்கும், 110ல இருந்து 120 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து டைப்பிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி நம்ம முன்னாடியே கொடுத்துருந்தோம். விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோமோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இதில் பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 297 பிளஸ் 170, டோட்டலாக 467 மேக்ஸிமம் பாசிபிலிட்டி வேகன்சி இருக்கு. அப்போ ஒரு 500 வேகன்சி கம்யூனல் ரேங்க்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்பிசிக்கு 352 மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு 400 அந்த ரேஞ்சில் இருந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. எஸ்சிக்கு 234 இருக்கு. ஒரு 300 அந்த ரேஞ்சில் இருந்தா வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏ டோட்டலா 55 மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு 50ல இருந்து 60க்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்டி 30 to 40, பிசி முஸ்லீம் 50ல இருந்து 60. இது டைப்பிஸ்ட்ல கம்யூனல் ரேங்க் இந்த ரேஞ்சில் இருந்தா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைனலா ஸ்டெனோ டைப்பிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா, பிசிக்கு ஒரு 80ல இருந்து 90, எம்பிசி 60ல இருந்து 70, எஸ்சி சேம் அதே 60ல இருந்து 70, எஸ்சிஏ ஒரு 15 வரைக்கும், எஸ்டி அதே போல ஒரு 15 வரைக்கும், பிசி முஸ்லீம் 15ல இருந்து 20. இதெல்லாம் கொடுத்துருக்க எல்லாமே ஷார்ட் ஃபால் வேகன்சி சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். எஸ்சி, எஸ்டி இது ரெண்டுத்துக்குமே ஷார்ட் ஃபால் வேகன்சி இன்க்ளூட் பண்ணி தான் நான் இந்த ரேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.